வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். ஸ்தியாவான் எக்ஸ்பெடிஷனுக்கு முன்னாடி ஈப்போவோட பிட் ஸ்டாப்ல பார்க்க போற 3 இறுதி ஆலயம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 149 ஆலயம், தேவி ஓம் ஸ்ரீ பெரியாயி ஆலயம், ஜலம் அம்பங் தம்புன் பேரா. இந்த கோவில் கொஞ்சம் மறைவா இருக்கு. அதே நேரத்தில் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனோட ஆலயத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைப்ரேட்டடா தான் இருக்கும். இந்த அம்மனை பாருங்க, உங்களுக்கே கூஸ்பாம் ஆயிரும். இந்த இடத்துல நிறைய சரித்திரங்கள் இருக்கு, நிறைய வரலாறு இருக்கு, நம்ப முடியாத கதைகளும் இருக்கு. ஆனா நம்பிதான் ஆகணும், ஏன்னா அந்த ஆலயத்தோட மகிமை அப்படிதான். இந்த அம்மன் படுக்க வச்சுதான் அதோட சிலையை எழுப்ப சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல யாரெல்லாம் ஆண் மகன் இன்னும் திருமணம் ஆகலையோ அவங்களாம் வலது காலில் கயிறு கட்டலாம், பெண் மகள் திருமணம் ஆகலையோ இந்த அம்பாலோட இடது காலில் கயிறு கட்டலாம். அதே மாதிரி ஆண் பிள்ளை வேணும்னா வலது காலில், பெண் பிள்ளை வேணும்னா இடது காலில் கட்டுறது. இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களா இருக்கு. இந்த மாதிரி கட்டுனவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தையும் பிறந்திருக்கு. அதே போல எண்ணங்கள் நிறைவேறதுக்கு உப்பு கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, சில பேர் மாடுகளும் இந்த கோவிலுக்கு தானமா கொடுத்திருக்காங்க. இந்த மாடுகளை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த இடத்துல 7 கிராமத்து கன்னிகளோட வழிபாடும் செஞ்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சாமி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வழி நடத்தி உங்களோட குலசாமியோட பூஜைகளை இங்க வழி நடத்துற மாரி வசதிகளும் செஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு உங்க குலசாமி பார்க்கணும், உங்க குலசாமிக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருவாங்க. நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா பூஜைகளை நடத்திட்டு குலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கூட போகலாம். சோ இது போன்ற பல வித்தியாசமான விழாக்களும் பல வித்தியாசமான பூஜைகளும் இந்த இடத்துல வழி நடத்துறாங்க. இங்க இந்த ஆலயத்துக்கு மட்டும் பலி கொடுக்கறது தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டத்தோட வழிபாடும் செய்யறாங்க. நீங்க டத்தோ வணங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பங்குலிமா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா இவரோட வைப்ரேஷன் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு. இவர் பங்குலிமா பிராகுன்னு சொல்லியிருக்காங்க இவர் பேரு. இந்த ஆலயத்துக்கு முன்பு பார்த்தோம்னா ஒரு பெரிய குளம் இருக்கு. இந்த குளம் ஈய குளம் சொல்லியிருக்காங்க. இந்த குளத்துல ஒரு தங்க மீன் இருக்கான். அது எப்பயாச்சும் ஒரு தடவை போகுமா. அதை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க நினைச்சது நிறைவேறும் சொல்லியிருக்காங்க. இந்த குளமும் தாமரை குளமா மாத்தி வச்சிருக்காங்க. நிறைய பேரு அங்காள பரமேஸ்வரிக்கு வேண்டிட்டு குங்குமமும் மஞ்சளும் கொடுக்குவாங்களே, அந்த மஞ்சளும் குங்குமம் அள்ளிட்டு இந்த இடத்துல போட்டுருவாங்களாம். இந்த இடத்துல இருந்தா ஒரு பொடி மண்ணை எடுக்க சொல்லி கோயில் நிர்வாகம் உத்தரவிட்டு இருந்தாங்க. அது எடுக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா அதோட வைப்ரேஷன் தொட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும், அவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சு. இது எடுக்கும் போதே என்னமோ புண்ணிய தளத்துல இருந்து ஒரு பொடி எடுக்கிற மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. மண்ணும் குங்குமம் மஞ்சளும் சமம் தான். அதனால இந்த ஒரு பொடியை எடுத்துட்டு எங்களோட ஆலயத்துக்கு கொடுத்த நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயம் அருகிலே ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தை இன்னமும் அழகாக பராமரிச்சு வழி நடத்திட்டு இருக்காங்க, புராண காலத்தோட சிலை வடிவம் வச்சு. அதே நேரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை பார்த்திருந்தேன். இவங்க பேரு நாகலட்சுமின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலையும் இன்னும் பராமரிச்சு அதோட பெயிண்ட் அடிச்சு வழி நடத்திட்டு வராங்க. அதே நேரத்துல இங்க ஆஞ்சநேயரோட வழிபாடு இருக்கு, ஐயப்பனோட வழிபாடு இருக்கு. இந்த ஐயப்பன்லாம் பருவாஸ் ஏரியால இருக்கிற கோயிலை பராமரிக்க முடியாச்சு அந்த கோயிலுக்கு ரீலொகேஷன் கொடுத்திருந்தாங்க. இதே போன்ற பல ஆலயங்கள் எஸ்டேட் குள்ள இருந்துச்சுன்னா அதை பராமரிக்க முடியலன்னா தயவுசெய்து ரீலொகேட்டட் பண்ணி அருகில் உள்ள ஆலயத்துல வச்சிடலாம். அதே நேரத்தில் அந்த ஆலயத்துக்கு உங்களோட காணிக்கையும் கொடுத்து அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல இருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்க்கும் நன்றி. ஒரே மேனேஜ்மெண்ட் தான், ஆனா நன்றிகள் தனித்தனியா சொல்லிதான் ஆகணும். இதுதான் கட்டளை. நூற்றி 51வது ஆலயம் தம்பூன் அருள்மிகு தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காளம்மாள் பரமேஸ்வரி தேவஸ்தானம். இந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது அதோட ஃபீலே வேற மாதிரி தான். எல்லா ஆலயத்துக்கும் ஒரே மாதிரி தான்ப்பா சொல்ற அப்படி சொல்லுங்க. உள்ளுக்கு பார்த்தாதான் அந்த தெய்வத்தோட அம்சத்தையும் அந்த தெய்வத்தோட வைப்ரேஷனும் நம்மளால பார்க்க முடியும். வெளியே கோபுரம் பிரகாசமா இருந்தா கூட கோவிலுக்குள்ள எப்படி நம்ம அந்த காலத்துல இருக்கிற எஸ்டேட் கோவில் மாரி அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி அவ்வளவு நிம்மதியா சாமி கும்பிடுற அளவுக்கு இருக்கு. சத்தமும் இல்ல, எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாம அவ்வளவு அமைதியா இருந்துச்சு. இதுக்குள்ள இருக்கும்போது நம்மளோட ஆத்மா இறைவன் கூட இணையிற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. இங்க இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம், பூக்குழியிலேருந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த பூக்குழி பாத்தீங்கன்னா ஒரு நடப்பாதையா செஞ்சிருப்பாங்க. அந்த நடப்பாதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பூக்குழியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடப்பாதை போட்டுருவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே நேரத்துல இந்த இடத்துல 2 வகையான ஃபண்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒன்னு கோவிலுக்காக நிதி திரட்டப்படுறாங்க, இன்னொன்னு
படிப்புக்காக நிதி திரட்டப்படுற ஒரு ஃபண்டை அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே போன்ற பல ஆலயங்கள் தெரிஞ்சும் செய்யறாங்க, சில பேர் தெரியாமலையும் செய்யறாங்க. அதனால இதை வெளிப்படையா செய்யும் போது மக்கள் இன்னும் காணிக்கை கொடுக்கும் போது கோவிலுக்கு ஒரு லீவ் கொடுப்பாங்க, நம்ம படிப்புக்கு ஒரு லீவ் கொடுப்பாங்க. இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பயணத்துல உதவி செஞ்ச திரு ஜெகதீஷ் அவர்களுக்கும் திரு வேலுமலை அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.